நீங்கள் விமர்சனம் எவ்வளோ வேணால் வைங்க, நான் வேணான்னு சொல்லலை. அதுக்காக வந்து பொய்யா சொல்லக்கூடாதுல்ல. இவர் என்ன, அவர் எல்லாத்துக்கும் எந்த கருத்து சொன்னாலும் திமுக காசு வாங்கிட்டாரு, அண்ணா திமுக காசு வாங்கிட்டாரு. அவங்க அப்பா இறந்த உடனே அதை எடுத்து அவர் நடத்துகிறார் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய கான்செப்ட், நல்ல ஒரு கதைக்களம். அந்த கதைக்களத்தை அவரே கதை எழுதி, அவரே வசனம் எழுதி, அவரே டைரக்ட் பண்ணி, அவரே ஆக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்களும் ப்ரமோஷன் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓடக்கூடிய இல்லை அண்ணன் ப்ரமோஷன் பண்ணாலே ஓடுறதுக்கு நீங்களும் பைசா வாங்கியிருக்கீங்களா? ஆமாம், நான் வந்து அது ரெட் ஜாயின் மூவிஸ் ரிலீஸ் பண்ணிச்சு. எல்லாரும் பாருங்க, எங்க நாம் தமிழர் பிள்ளைங்க பார்த்தா பத்தாது, நீங்களும் பார்க்கணும், தமிழ்நாடே பார்க்கணும். ஏன் பிரேமலதா அவர்கள் வந்து ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காங்க. அதாவது ஆண்ட கட்சியும் சரி ஆளும் கட்சியும் சரி பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாத்தி வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? பிரேமலதா தானே, விஜயகாந்த் பிரேமலதா தானே. இப்போ அவங்க எந்த கட்சியில் கூட்டணி போகிறாங்களாமா? அதை இன்னும் முடிவு பண்ணலை. விஜய் கட்சிக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்று நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் பண்ணை சுமதி அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். மேம், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 நாளாக சீமான் அவர்களை பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்லி கடை அப்படின்ற ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து இவர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது அதோட கருத்தை வந்து சொல்லியிருக்காரு. இதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, டிஎன்கே கிட்ட காசை வாங்கிட்டு இந்த படத்தை பற்றி பேசுறாரு அப்படின்ற ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது சீமான் மேலே விமர்சனம் வைக்கலைன்னா தான் வருத்தப்படணும், வைக்கணும். அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் விமர்சனம் எவ்வளோ வேணால் வைங்க, நான் வேணான்னு சொல்லலை. அதுக்காக வந்து பொய்யா சொல்லக்கூடாதுல்ல. இவர் என்ன, அவர் எல்லாத்துக்கும் எந்த கருத்து சொன்னாலும் திமுக காசு வாங்கிட்டாரு, அண்ணா திமுக காசு வாங்கிட்டாரு. மலை மேலே ஏறினா அங்கே மலையில போய் பெரிய திமுக தான் அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து அவருக்கு பிடிக்கும். பொதுவாக வந்து அவர் வந்து சீமானுக்கு வந்து அந்த தமிழ் அதிகமாக இருக்கணும், நல்ல வார்த்தைகள் இருக்கணும், சமூகம் சார்ந்த படமாக இருக்கணும், அந்த பாடல்கள் நல்லா இருக்கும், இதெல்லாம் பார்ப்பார் அவர். அவர் வந்து யார் எடுத்தாங்க, யார் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டார். சமுதாயத்துக்கு நல்லது நடக்கிற மாதிரி ஒரு மூவி இருந்தால் பாராட்டுவார் அவர். அந்த மாதிரி செஞ்சுருக்காரு. அவனுங்க உருட்டுவானுங்கப்பா, இது உருட்டுற வேலை தான் உங்களுக்கு, வேற வேலை. யார் சொன்னது? எடப்பாடி தானே. இல்லை, எடப்பாடி சொல்ல பொதுவாக மக்களே வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. சீமான் வந்து சொல்லட்டும். அதாவது அவர் வந்து காசுக்கு ஆசைப்பட்டு போகிறவர் இல்லை. இப்போ அன்புமணி ராமதாஸ் மருத்துவமனையில் படுத்துருக்காரு, பார்த்துருக்காரு. ஒன்னா இப்ப சொல்லிடுவாங்க கூட்டணி பேச போயிருக்காரு. வைகோ வந்து மருத்துவமனையில் படுத்திருக்காரு, பார்க்க போயிருக்காரு அண்ணா. உடனே சொல்லுவாங்க கூட்டணி பேச போறாரு. நம்ம பிரேமலதா அம்மா இறந்துட்டாங்க, சாவுக்கு போயிருக்காரு, உடனே சொல்லுவாரு விஜயகாந்த் கட்சியில போயிட்டு கூட்டணி பேச போயிருக்காரு. இது இவர்களுக்கு வந்து அவதூறை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் தட்டிட்டு போயிட்டு இருக்கோம். இந்த அவதூறுலாம் எங்களை ஒன்றும் பண்ணாது. இவர்கள் வந்து உண்மையை யாரு பரப்புறாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி அவதூறுகளை நாங்கள் வளர்ச்சியை பிடிக்காதவர்கள், எங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காதவர்கள், சீமானுடைய வளர்ச்சியை பிடிக்காதவர். நம்மெல்லாம் அதை அப்படி வளர்த்துருக்குமே பிள்ளைங்களை, நம்ம பிள்ளைங்களோட கோர்வே நிற்க மாட்டேங்குது. சீமானுடைய வளர்ப்பு நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எப்படி வந்து ஆட்சியை பிடிச்சிருவாங்களே, மேடையில கில்லி மாதிரி பேசுறாங்க. படம் பார்த்தாருன்னா படம் பார்த்துட்டு சும்மா போயிருக்கலாமே. அது அந்த படத்தை பத்தி வந்து இதை போய் பாருங்க, ஒரு நல்ல படம் அப்படின்னு சொல்லி ஏன் ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஒரு நடிகர் நடிச்சிருக்காரு, அவர் காசு போட்டிருப்பாரு, அதை எடுத்து அவங்க படம் போட்டிருப்பாங்க. அவங்க வந்து வீணா போயிடக்கூடாதுல்ல. ஏதோ ஒரு காரணத்தினால மக்கள் ஒதுக்குறாங்க. அது என்ன காரணம் மக்களுக்கும் அவர்களுக்கும் உள்ளது. இவன் அண்ணன் என்ன நினைப்பாரு, நடிகர் இருக்காங்க, நடிகை இருக்காங்க, தயாரிப்பாளர் இருக்காங்க, இசையமைப்பாளர் இருக்காங்க, பாடலாசிரியர் இருக்காங்க, பாடியவர் இருக்காங்க. இவங்கெல்லாம் நஷ்டப்படக்கூடாது இல்லையா? இல்ல, தமிழ் சினிமால எத்தனையோ படங்கள் வந்து கதைகள் நல்லா இருந்தாலுமே ஓடாத படங்கள்லாம் இருக்கு. அந்த படத்துக்குலாம் கொடுக்கலையே. இல்ல, எல்லாத்தையும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாரு. அவர் வந்து இந்த ஏற்கனவே ஒரு படம் பரோட்டா சூரி நடிச்சார்ல, அந்த படம் சொல்லிட்டீங்க எல்லாத்துக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாரு அப்படின்னு. அப்போ குறிப்பிட்ட ஒரு படத்துக்கு கதைக்களம், அந்த வந்து பரோட்டா சூரி நடிச்சார்ல அந்த படத்துக்கு வந்து எல்லாருமே நாங்களாம் பார்த்தோம். அவர் வந்து ப்ரமோஷன் பண்ணாரு. நல்லா இருக்கு படம், அந்த பாடல் ரொம்ப நல்லா இருக்கு, அதை எழுதியவர் நல்லா எழுதி அதை சொல்லுவார். இது வந்து
அவர்களுக்கு ஒரு விருப்பம், அவர்களுக்கு பிடிக்கும். சில பேருக்கு வந்து கற்பழிச்சாதான் பிடிக்கும், சில பேருக்கு. சில பேருக்கு சண்டே போட்டு கிடந்தா பிடிக்கும். சில பேருக்கு நாட்டு நடப்பு, சமுதாய நடப்பு, இயற்கையை காட்டுறது, அந்த பாடல்கள் வரி, இதெல்லாம் பார்த்தா சீமானுக்கு பிடிக்கும், எங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி. அதை வந்து சிலர் வந்து தூத்துவாங்கம்மா, சீமான் என்ன சொன்னாலும் தவிர ஒன்றும் பண்ண முடியாதும்மா, அதை விட்டு தரலங்க, நாங்கள் தட்டிக்கிட்டு தான் போயிட்டுருக்கோம் தூசி மாதிரி. இந்த குற்றச்சாட்டை திமுக மேலேயும் வைக்கிறாங்க. நீங்க காசு கொடுத்ததாவும் அவர் வந்து அதை வாங்கிட்டு பேசுறதாவும் சொல்றாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து? ஏம்மா, வெட்டி பயிலுக வேற வேலை வெட்டி இல்லாத பயிலுவோ அவங்க என்ன வேணாலும் பேசுவாங்க. அவ்வளோ சீப்பஸ்ட்டு மேனா சீமான், அவ்வளோ சீப்பான ஆள் இல்லைம்மா. அவர் கிட்டத்தட்ட 36 லட்சம் வாக்குகளை வாங்கி அவர் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்க்கட்சி வரிசையில் 8.2% வாக்கை வச்சுட்டு இருக்காரு. அவரை பார்த்து அவங்கள்ட்ட காசு வாங்கினாங்க, இவங்கள்ட்ட காசு வாங்கினாங்க. ஒரு படத்தை பற்றி அவங்க வந்து ரிவ்யூ பண்ணுறது வந்து பெரிய விஷயம். எல்லாரும் பார்க்குறாங்க, பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறாங்க. அதில் அவரும் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுறாரு. உண்மையிலேயே அந்த படம் வந்து நல்லா இருக்க போய் தான் அதை அவர் ரிவ்யூ பண்ணியிருக்காரு. புரியுதுங்களா? நேத்திக்கு அந்த படத்தை நான் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. பார்த்தேன். அந்த அளவுக்கு அவசியம் என்ன அப்படின்னு இருக்கு, அவசியம் என்னன்னா, அதாவது இந்த படம் வந்து ஒரு அப்பாவுக்கும் பிள்ளைக்கும், அதே மாதிரி அந்த கிராமத்தை எல்லாம் விரும்பணும், குலசாமியை கும்பிடணும், அந்த கிராமத்துக்கு போகணும், வரணும், பழைய நினைவுகளோடு வாழணும், மறந்துடக்கூடாது அப்படிங்கிறது நிறைய கான்செப்ட் இருக்குது. அதில் ஒரு லண்டன்லேருந்து ஒருத்தர் வந்து இங்கே வந்து தன்னுடைய அப்பா பண்ண இட்லி கடையை தான் நடத்த போகிறேன்னு சொல்கிறாருன்னா, பெரிய குக்கு அவர் வந்து அவருடைய காதலியவே விட்டுட்டு அவர் இங்கே வந்து அவங்க அப்பா இறந்த உடனே அதை எடுத்து அவர் நடத்துகிறார் அப்படின்னு சொன்னால், அது ஒரு பெரிய கான்செப்ட், நல்ல ஒரு கதைக்களம். அந்த கதைக்களத்தை அவரே கதை எழுதி, அவரே வசனம் எழுதி, அவரே டைரக்ட் பண்ணி, அவரே ஆக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்களும் ப்ரமோஷன் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் ப்ரமோஷன் பண்ணுறேன்னா அவன் என் மருமகன், நான் ஒன்றும் ப்ரமோஷன் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நல்லா தான் பண்ணியிருக்கேன். என் மருமகன் பண்ண படம் நல்ல படம். அதை நான் ஒன்றும் உண்மையை தானே சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ நம்ம வந்து நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்கிறோம், நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். அது நல்லா இருக்கிறதுனால நல்லா இருக்குங்க. ஒரே ஒரு சீன் மட்டும் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது அதை வந்து எய்த்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த புரோட்டா கடைக்காரன், நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன், நீங்கள் இந்த கடையை எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்பான். அப்போ அவர் மனசும் அவர் சூழ்நிலை, அவர் படக்கூடிய அந்த நிகழ்வுகளை அந்த படத்தில் அப்படி காட்டியிருப்பார் பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். சரியா? ஆகையினால இந்த படத்தை பொறுத்த மட்டும் நல்லா இருக்கான்னா நல்லா இருக்குது, மக்கள் பார்ப்பாங்கன்னா கண்டிப்பாக பார்ப்பாங்க. இன்றைக்கி வேணால் சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால பார்க்காம இருக்கலாம், நாளைக்கு இந்த படத்தை மக்கள் எல்லாம் பார்க்கத்தான் செய்வாங்க. இது சக்ஸஸ்ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் ஓடக்கூடிய ப்ரமோஷனுக்கு நீங்களும் பைசா வாங்கியிருக்கீங்களா? ஆமாம், நான் வந்து அது ரெட் ஜாயின் மூவிஸ் ரிலீஸ் பண்ணிச்சு, அதனால இன்பநிதி எனக்கு ஒரு அமௌண்ட் போட்டு விட்டாரு. இல்லை, இந்த படத்தை மட்டும் இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக அப்படி இல்லைப்பா. நீங்கள் வந்து ஒன்று புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம நாட்டில் வந்து ஒரு பையன் வந்து வெளிநாட்டுக்கு போகிறான், போயிட்டு நம்ம நாட்டுக்கு திரும்புறதே இல்லை. அங்கேயே போகிறான், அங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிறான், இல்லைன்னா கல்யாணம் பண்ணி கூட்டு போகிறான், அங்கேயே பிள்ளை பெற்றுக்கிறான். 40 வருஷத்துக்கு இருக்கான், அம்மா செத்தா வர்றதில்ல, அப்பா செத்தா வர்றதில்ல, மாமனார் செத்தா வர்றதில்ல, மாமியார் செத்தா வர்றதில்ல. இந்த ஊர் பிடிக்கல அவங்களுக்கு. அதுலேயும் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு சுத்தமாக கிராமம் பிடிக்கல. மீண்டு வந்தாலும் விவசாயம் பண்ணுறதில்ல, ஆடு மாடை பார்க்கறதில்ல. இதையெல்லாம் அந்த கருவா எடுத்திருக்காங்க அந்த படத்தில். புரியுதா? கருவா எடுத்து நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் எப்படி உழைச்சாலும் நம்ம மண்ணு தாண்டா ஒசத்தி, நம்ம மாடு கண்ணு தாண்டா ஒசத்தி, உன்னை பெற்ற தாய் தகப்பனை விட்டுறாதடா, அவங்கள பாருடா, அவங்க வயசாயிடுச்சுடா, அவங்க தாண்டா பெத்து வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி கல்யாணம் பண்ண வெளிநாட்டுக்கு ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க, அவங்கள மறந்துடா பாவின்னு கதறாங்க. அதை வந்து கதையா சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கும் பொழுது ஒரு ஆண்மகனும் ஒரு அம்மா அப்பா பார்க்காதவங்களோ, அந்த ஊர் பக்கம் போகாதவங்களோ, அந்த மருமகளோ, இவங்களாம் பார்த்தா ஆமா நம்மளும் இந்த மாதிரி செய்யணும், தவறு, நம்மளும் வந்து நம்ம மாமியாரை பார்க்கணும், நம்ம அம்மா அப்பா பார்க்க தோணும். இது வந்து ஒரு படம். நீங்கள் நேராக ஒரு புத்தி சொன்னால் கேட்டுக்க மாட்டாங்கம்மா. ஒரு சினிமாவில் ஒரு ஹீரோ சொல்லும் போது கேட்டுப்பாங்க, ஒரு ஹீரோயின் சொன்னால் கேட்டுப்பாங்க. அதுதான் அது விஷயம், வேற ஒன்றும் இல்லை. படம் நல்லா இருக்குன்னா சீனி சக்கரைலாம் போட்டு இல்லை, அதில் அல்வாலாம் போட்டு கிண்டலை. கதை கரு அது அந்த சமுதாயத்துக்கு. இப்போ அந்த சமுதாயம் சீரழிஞ்சிக்கிட்டு இருக்கு. நில இளைஞர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அம்மா அப்பா பார்க்கறது இல்லை,
குடிக்கிறாங்க, தற்குறியாக இருக்கிறாங்க. அப்போ இவர்களுக்குலாம் ஒரு புத்தி சொல்கிற மாதிரி இருக்குது. இதை அதை எடுத்துக்குவாங்க. அது நாம் தமிழர் பிள்ளைங்க 100% எடுத்துக்கும். இன்னும் நம்ம அண்ணனை நேசிக்கிறவங்க, நல்ல பிள்ளைங்க இருந்தால் அந்த பிள்ளைலாம் எடுத்துக்கும். அதெல்லாம் நேசிக்கிறவங்க அந்த படத்தை பார்த்தா நம்ம நாடு நல்லா இருக்கும்னு அண்ணன் சொல்கிறாங்க. அதனால் எல்லாரும் பாருங்க. எங்கள் நாம் தமிழர் பிள்ளைங்க பார்த்தா பத்தாது, நீங்களும் பார்க்கணும், தமிழ்நாடே பார்க்கணும். ஏன் பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாரும் நல்லா வச்சுப்பீங்க உங்க அம்மா அப்பாவை அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. இது எப்படிமா தவறாகும்? ஒரு சொல்லலாம், ஒரு அறிவு சார்ந்து சொல்லணும். சும்மா காசு வாங்கிட்டாரு, பணம் வாங்கிட்டாரு, செக்கு வாங்கிட்டாரு, பைத்தியக்காரனுங்க. இந்த பைத்தியக்காரங்க வேலை என்ன இருக்கு? சீமான் எது செஞ்சாலும் அப்ப புஷ்ஷுன்னு பெருசாதான் சொல்லுவாங்க. ஏமா இதில் என்னன்னா ஒரு விமர்சகர் சொல்கிறாரு, பாசமலர், பாவ மன்னிப்பு படங்களை எடுத்த பீம்சிங் காட்டிலும் அவருக்கு ஈக்குவலாக இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறார். சரியா? அவருக்கு ஈக்குவலாக இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு இந்த படத்தில் உணர்ச்சிகரமாக அவங்க அப்பா சொல்கிறாரு, இல்லைப்பா நீ இங்கேருந்து சிரமப்பட வேணாம், நீ திரும்ப நீ அங்கேயே போயிடு, ஃபாரினே போயிடு, நான் இந்த இட்லி கடையை பார்த்துக்கிறேன்னு சொல்கிற அந்த சீனெல்லாம் அவ்வளோ உருக்கமாக இருக்குமா. ஆமாம், கண்ணில் தண்ணி வரும். அது நம்ம வீட்டில் நடந்த மாதிரி. அதாவது அந்த இதில் என்னென்னா ராஜ்கிரண் அப்பாவாக இருக்கார், மகனா சிம்பு இருக்கார். அப்போ ஏற்கனவே தனுஷ் தானே நடிச்சாரு. தனுஷ் மகனா இருக்காரு, அவரு அப்பாவா இருக்காரு. ரெண்டு பேரும் எப்படி ஏற்கனவே அவங்க இவருடைய டைரக்ஷன்ல அவர் தான் முதல் கதாநாயகனா ஒரு படம் நடிச்சாரு. அந்த படமும் சக்சஸ்ஃபுல் படம் தான். அது பார்க்குறவங்களுக்கு அந்த படங்கள்லாம் ரொம்ப பேர்த்துக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனால் அது அருமையான கதைக்களம். இந்த மாதிரி படங்கள்லாம் மக்கள் பார்க்கணும், மக்கள் பார்க்கணும், வரவேற்பு பண்ணணும். அதனால சீமான் அந்த படத்தை பார்த்துட்டு அதை சொல்லியிருக்காரு. இதுக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு கூலிக்கு வேலை பார்த்த மாதிரி பேசுறானுங்க. கூலிக்கு வேலை பார்க்குற எத்தனையோ டாக்ஸ் இருக்கு இங்க, என்ன அந்த டாக்குகள்லாம் விட்டு போட்டு இவர் நன்றியோட அந்த படத்தை பார்த்து ஒரு 4 வார்த்தை சொன்னதை பிடிச்சிக்கிட்டு இது பணத்தை வாங்கிட்டாரு, பெட்டி வாங்கிட்டாரு, அது வாங்கிட்டாரு, இது வாங்கிட்டாருன்னு சொல்றது தவறான செய்தி. இதை முழுசா நானே மறுக்கிறேன். அவர் வாங்கினாரு வாங்கலைங்கிறது எனக்கு தெரியாது, வாங்கலைங்கிறது வாங்க மாட்டாரு. இதுக்கு பணத்தை வாங்கி பேசினாருங்கிறது முழுக்க தவறான செயல். இது யாரு எந்த பொதுமக்கள் சொன்னாலும் சரி, யாரு சொன்னாலும் அது தயவு செஞ்சு நீங்க அந்த மாதிரி ஒரு தவறான பரப்புரையை பண்ணாதீங்கன்னு அவங்களையும் நான் கேட்டுக்கிறேன். நன்றி. பிரேமலதா அவர்கள் ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காங்க. அதாவது ஆண்ட கட்சியும் சரி, ஆளும் கட்சியும் சரி, பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாத்தி வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது எப்படி பாக்குறீங்க? பிரேமலதா தானே, விஜயகாந்த் பிரேமலதா தானே. இப்போ அவங்க எந்த கட்சியில கூட்டணி போறாங்களாமா? அது இன்னும் முடிவு பண்ணல. விஜய் கட்சிக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் 2 கட்சி, ஆண்ட கட்சி, ஆள போற கட்சி போற சொல்றாங்க. ஏன் சீமான் கட்சி இருக்காரு இல்லையா, அவங்க கூட தான் எங்கள்கிட்ட கூட்டணி கிடையாது. நாங்க யாரு கூட கூட்டணி, நாங்க தனிச்சுதாமா, நாங்க தனி மரம். உங்க கட்சியை நோக்கி ஒரு கட்சி வருது அப்படின்னா அக்செப்ட் பண்ண மாட்டீங்களா? இல்ல, அது அவங்களோட கொள்கை வேறம்மா, எங்க கொள்கையோட ஒத்து போகுது. இப்போ நிறைய பேர் அந்த அவங்க என்னடா சொல்ற, யாரும் தப்பா சொல்லலை, அவங்க இந்த கட்சியிலாம் இருக்கவங்க எவ்வளோ முதலீடு பண்ணுவாங்க, அதில் எவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் வருவாங்க மற்ற கட்சிகள். நாங்கள் அப்படி கிடையாதுமா, சம்பாதிக்க விரும்பலை, ஏதாச்சும் சேவை செய்யணும், எங்களுக்கு சம்பளம் வந்தால் போதும், செலவு பண்ண தயாராக இருக்கும், எங்களுக்கு மரியாதை கிடைச்சா போதும்னு நினைக்கிற பிள்ளைகள் தான் நாம் தமிழர் பிள்ளைகள். அதனால் அண்ணன் என்ன சொல்கிறோம், கூட்டணி வேண்டாம், நீங்கள் வந்தால் ஏற்றுப்பாரு, நல்ல பிள்ளைங்களாம் தான் எடுத்துக்குவார், அது அண்ணனோட விருப்பம், அதை நான் சொல்ல முடியாது. ஆனாலும் பிரேமலதா இந்த 2 கட்சியை சொல்கிறது மிகப்பெரிய தவறு. இவங்க இத்தனை ஆண்டு கால கட்சியில் எத்தனை தடவை தனிச்சு நின்று இருக்காங்க. அவங்க ஒன்னே திமுகவோட போய் கூட்டணி வைப்பாங்க, அண்ணா திமுக கூட்டணி வைப்பாங்க. 5 ஆண்டுக்கு அண்ணா திமுக, அடுத்த 5 ஆண்டு திமுக. யாரு ஆளும் கட்சியா இருக்காங்களோ அவங்க கூட சேர்ந்துருவாங்க. ஆளுங்கட்சியில சீட்டு ஒரு 2 சீட்டு கூட வரணும், கொஞ்சம் அமௌண்ட் எல்லாம் தெரிஞ்ச கதை இது, நான் ஒன்றும் மறைச்செல்லாம் பேச, அமௌண்ட் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எலெக்ஷன் செலவு இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த அமௌண்ட்லாம் கொடுப்பாங்க, வாங்கிட்டு கூட்டணியில் இருப்பாங்க. அந்த எப்படின்னா அவங்க பேசும் பொழுது ஒத்து போகணும், அந்த ஏற்கு மாறாக பேசாமல் இவங்க கேட்குறதுக்கு அப்படியா சரி வாங்க போங்க அப்படி பேசினா அவங்க ஒத்துக்குவாங்க. அதனால அவங்க கூட்டணிக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ மேபி பிரேமலதா அவர்கள் அந்த 2 கட்சியும்
தவறாக சொல்கிறாங்கன்னா அப்போ விஜய் கட்சியோட கூட்டணி வைக்கலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க நாங்கள் நினைக்கிறோம். இல்லைன்னா பிஜேபியோட கூட கூட்டணி வைக்கலாம், வைக்கட்டும். நாங்கள் தவறு சொல்லலை, வைக்கட்டும். அதுக்காக ஏற்கனவே கூட்டணி இருந்த கட்சி வந்து தவறாக சொல்லக்கூடாதுல்ல. உங்களுக்கு பிடிக்கலையா ஒதுங்கி போங்க, கொள்கை பிடிக்கலையா தள்ளி போங்க. அவங்க வந்து அரசியல் உங்களுக்கு புரியலையா போயிருங்க. நேற்று வரைக்கும் வந்து அவங்க வீட்டில் சப்ளை அவங்க போட்டு அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இன்னைக்கு வந்து அவங்க வீட்டு சாப்பாடு நல்லாவே இல்லை. அவங்க வச்ச இன்னைக்குதான் புரிஞ்சிருக்கலாம் இல்லையா? எப்படி இன்னைக்குதான் புரிஞ்சிருக்கலாம் இல்லையா? அது அவங்களுக்கா உங்களுக்கு புரிஞ்சுது இன்னைக்குன்னு சொல்லுங்க. அதெல்லாம் வந்து ஒரு மாதிரியா போட்டு அது கணக்குமா, அது அரசியல் கணக்குமா, அது அரசியல் கணக்கு. அதெல்லாம் பிரேமலத்தை நல்லா நவுத்துறாங்க, நல்லா பண்ணுவாங்க. அவங்க வந்து முழுக்க முழுக்க வந்து பொய் சொல்லி தான் இந்த ரெண்டு கட்சிகளுமே ஆட்சியை பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல நான் பிரேமலதா அவங்க தாயாருக்கு வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க நேற்றைய தினம் தவறிட்டாங்க. பிரேமலதா வந்து அரசியல் வந்து அவர் மாப்பிள்ளை அவர் விஜயகாந்த் இருக்கும்போதே அவங்க அரசியலுக்கு வந்துட்டாங்க. ஓரளவுக்கு அவங்க அரசியல் வந்து ஏற்புடையதாக தான் இருக்கும். அவங்க நேற்றைய கட்சி இன்றைய கட்சின்னு சொல்கிறது வந்து எடப்பாடியையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினையும் தான் சொல்கிறாங்க. சரி, இதுக்கு ஈக்குவலாக வேறு எந்த கட்சி வர முடியும் சொல்லுங்கள்? ஒன்றும் திமுக இல்லைன்னா அண்ணா திமுக. எங்கள் 2 பேர்த்த விட்டா வேற யார் இருக்கா? ஐயோ, ஏன் பிஜேபி அண்ணாமலை இருக்காரு, அட ஏமா நீ வர இளைய தளபதி விஜய் வந்திருக்காரு, அதெல்லாம் அவங்க வந்திருக்காங்க, மொக்கச்சாமி வந்திருக்காங்க, நீ கூட தான் வந்திருக்க. நாங்க நாம் தமிழர் தனிச்சு நிக்கிறப்ப தனிச்சு நிக்கிறாங்களா? நாங்க தனித்து நிற்போம், தனிச்சு துணிந்து நிற்போம், தனித்து நிற்போம். ரோட்டு நடுவுலையா ஓரத்துலயா? நாங்க வந்து நடுப்பரெல்லாம் போக மாட்டோம், இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்து தான் நிற்போம். எங்களோட மக்கள் இருக்காங்க, நாங்க தமிழ் தேசியத்தை ஏற்று பண்றோமா. எங்களுக்கு வந்து லஞ்சம் வாங்க மாட்டோம், ஊழல் செய்ய மாட்டோம், திருட மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம். அது இல்லாத கட்சி எதுவும் இல்லை. அதனால தான் எந்த கட்சி கூட்டம் இல்லை. நீங்க பதவிக்கு வந்தா நீங்க இப்பவே நாங்க ஏன் பண்றோம்? ஆனா இப்பவே வந்து எம்எல்ஏக்கு ஆட்கள் எல்லாம் போட்டாரன்னு முக்காவாசி பேர் நிரப்பிட்டாரு. எல்லா ஏரியாவுக்கும் யாராருன்னு போட்டுட்டாரு. எல்லாருக்குமே பேர்லாம் சொல்லி ஏரியாவுக்குள்ள தெரிஞ்சு போய் அங்கங்க மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால வந்து எங்களுக்கு வேலை வேகமா நடந்துகிட்டு இருக்கு. இவர்கள் இன்னும் வந்து கூட்டணியே சேரல. 13 கூட்டணி அப்படியே நிக்குது. ஒன்று ஒன்றா வரும். அப்படியே பறக்கும் பாருங்க கொடி, பளபளா பப்பள கண்டு பறக்கும். பச்சை, சிவப்பு, மஞ்சள், நீலம், வெள்ளை, கருப்பு, சிவப்பு, மஞ்சள், ஊதா, டார்க் ஊதா, லைட் ஊதா எல்லாம் பறக்கும். அது காரணம் வந்து 13 கூட்டணி. எங்க கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கொடி, எங்க தேசிய தலைவர் பிரபாகரோட கொடி ஒரே கொடி, புலிப்பாச்சலோட பாயும். அதுதான் நாம் தமிழர் கொடி. அதனால வந்து எங்க அண்ணன் கூட்டணி வைக்க மாட்டார். கூட்டணி சரியாகவும் வராது எங்களுக்கு. எங்கள் பிள்ளைங்க நேர்மையான பிள்ளைங்க, உண்மையை பேசுவாங்க. எங்கள் வேட்பாளர்கள் அப்படி கில்லி மாதிரி இருப்பாங்க. மேடையில் அப்படி நின்று அப்படி மைக்கை பிடிச்சா இன்னைக்கு இந்த நாட்டில் என்ன நடக்குது A to Z பிச்சு வச்சுருவாங்க. அங்கே போய் நின்றுக்கிட்டு இது பதவி பெறும் போது இந்த நாட்டிற்காகவும் நம்புறக்கா, உங்களுக்காகவும் உம்புறக்கா, நான் உறுதியேற்றுக் கொள்கிறேன், உறுதிக்கிறேன் அப்படியெல்லாம் பேச உறுதியெல்லாம் ஏற்கமெல்லாம் அப்படி பேச மாட்டோம். உண்மை பேசுவோம். நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் உழைத்து கொண்டே இருப்பேன், உண்மையாக இருப்பேன், நேர்மையாக இருப்பேன், என் கடமையை சரியாக செய்வேன்னு சொல்லிட்டு நாங்கள் நேர்மையாக பேசுவோம். அவர் சொல்லிடுவோம். திமுகவில் வந்தவங்களாம் எப்படி பேசுனாங்க பார்த்தீங்களா? பதவியேற்றவங்களும் பேசிட்டாங்க. அதனால வந்து நாங்கள் யார் கூட்டணி இல்லாமல் நாங்கள் தனிச்சுதான். இப்போ நாம் தமிழர்ல இருக்கிறவங்க மட்டும் தான் தமிழ் வந்து தெளிவாக பேசுறாங்கன்னு சொல்றீங்களா? ஏங்க என்ன வளர்த்துக்கிட்டு இருக்காருமா, பேசினால்தான் பேசுறாங்க. ஒண்ணு வேணா யார் பேசுறாங்க, நல்லா பேசுறாங்கன்னு பாருங்க. இந்த கட்சியில இருக்காங்க 1 மாசம், சின்ன பிள்ளைங்க 16-18 வயசு ஒரு கட்சிக்கு போகுது. 3 மாசம் இருக்குது. 2 வாட்டி முகத்தை காட்டுறது வீடியோவில் எல்லாரும் பார்த்துட்டு லைக் கொடுத்துருவாங்க. அழகா இருக்க, சூப்பரா இருக்க, சுமாரா இருக்க, நீ இப்படி லிப்ஸ்டிக் போட அப்படி போட்டோம்னா உடனே அடுத்த கட்சிக்கு மாறிடுது. அங்க 10 லட்சம் கொடுத்து வாங்கிக்குது. அதுக்கு நிறைய பேர் இருக்காங்கம்மா, நிறைய பெண்கள் இருக்காங்க. அதாவது பெண்கள் நான் தரைக்குறவா பேசல, அவர்கள் அந்த பப்ளிசிட்டி அவங்கள வந்து அந்த மாதிரி கொண்டு போயிடுது. இவங்க வந்து இழுக்கிறாங்க, வாமா, ஏன்னா அந்த பிள்ளை நல்லா பேசுது கொஞ்சம், அதை வச்சு கட்சியில் ஓடிக்கிட்டு இருக்கு. எங்கள் கட்சியில் எப்படின்னா நாங்கள் யாரையும் கூப்பிட மாட்டோம். கூப்பிட்டாலும் எங்கள் வீட்டு பிள்ளைங்க போக மாட்டாங்க. ஆனால் 1-2 போவோம். அது வந்து சில காரணங்களுக்காக போவாங்க. அதான் இந்த மாதிரி ஆசைகள் உள்ளவர்களும் போகிறாங்க. இப்போ எங்கள் கட்சியிலே நிறைய பேர் போயிட்டாங்க வேறு கட்சிக்கு. எப்படின்னா எங்கள் கட்சியில் எப்படின்னா அவர்களை சொல்கிறது வைஷ்ணவியாக வந்து வளரவே இல்லை.
வளரவே இல்லை. அதெல்லாம் தாவிருச்சு. ஆனா எங்க கட்சியில வளர்ந்து பேரை வாங்கி கொண்டு நல்ல உலகம் புகழ் பெற்ற பிறகு எங்களை விட்டு வேற கட்சிக்கு போனாங்க. அமௌண்ட் பெருசா கிடைச்சிடும். யாரு? காளியம்மாக்கா? எத்தனை பேருண்ணே? ஏன் கல்யாண சுந்தரம் இருக்காரு, ராஜீவ் காந்தி இருக்கு, காளியம்மாள் இருக்காங்க, இப்ப ஜெகதீச பாண்டியன் போயிட்டாரு. ஜெயதீச பாண்டியன் எல்லாம் காசு வாங்கிட்டு தான் போனாரா? காளியம்மா பயனாரா? இவங்க எல்லாம் காசு வாங்கிட்டு தான் போனாரா? அது நீங்க தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நான் தான் பேச மாட்டேன். உங்களுக்கு தான் தெரியும். நான் என்ன சொல்ல, நான் இப்ப காசு வாங்கினாங்கன்னு சொல்ல, பேரு புகழ் அடைஞ்ச பிறகு போறாங்க. அவங்களுக்கு என்னமா, காளியம்மா அவர்களுமே வந்து டிவி கேல இணையறதெல்லாம் செய்திகள்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு, இணைய போறதா அப்படின்ற தகவல் இணையட்டும், சந்தோஷம். அவருக்கு வந்து கொள்கை பரப்பு செயலாளராக இருப்பாங்க, வரட்டும், வாழ்த்துக்கள். யாரையும் எந்த குறையும் சொல்லலை. அதாவது எதுக்கு சொல்ல வரேன்னா, மற்றவர்கள்லாம் 2 வார்த்தையை பேசுற கட்சிக்கு போயிடுவாங்க. நாம் தமிழர் கட்சியில வளர்ந்த பிள்ளைகள்லாம் கருத்தோடு பேசி 1.5 மணி நேரம் நின்று பேசுவாங்க. அதனாலதான் அவங்களுக்கு மவுஸ் கூட. எங்க அண்ணன் அந்த மாதிரி பயிற்சி வைக்கிறாரு. ரேட்டு கூட. ஆமா, அதிகமா அமௌண்ட் வாங்கிட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் பெரிய பொட்டினா சின்ன பொட்டி இல்ல, பெரிய ட்ராலி பேக் தான். உங்களுக்கு நான் போற மாதிரி இல்லைண்ணே. எனக்கு வயசாயிட்டேண்ணே. எனக்கு நான் இந்த கட்சிக்கு நான் போய் அந்த மாதிரி எனக்கு ஒரு காசு வாங்கி தான் என் பிள்ளைங்கள செருப்ப கழட்டி என்ன அடிக்கும். என் பிள்ளைங்களே அடிக்கும், நீ பொம்பளையாடின்னு கேட்பாங்க. எனக்கு வந்து எப்பவுமே பணத்துல எல்லாம் ஆசை கிடையாது. எப்பவுமே அது தெரியும், என் குடும்பத்துல எல்லாருக்குமே தெரியும். எனக்கு காசு பணம் முக்கியம் இல்லை. எனக்கு வந்து உண்மையிலே சீமான் கட்சிக்கு நான் வந்ததுக்கு காரணமே வந்து எனக்கு அவரோட கொள்கை பிடிச்சிதான் வந்திருக்கு.